இதெல்லாம் வேணாம் ப்ரோ, வாப்பா. எங்க போக சொல்ற? இது ஒரு வழி பாதை, திரும்ப போறது உயிர் மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்த விஷயத்துக்காக இந்த வீடியோ. அது எங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஆனால் இதை நான் வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் தளபதி அது இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியோடைய தலைவராக அவரை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு பிளான் வந்து கரூரே கிடையாது, திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு வடசென்னைன்னு நினைக்கிறேன். அதுதான் பிளான் போட்டது 27ஆம் அது. ஆனால் கரூருக்கு வந்து அவரா போல் வர வச்சுருக்காங்க. எப்படின்னா மாநாடு, மதுரை மாநாடு போட்டப்பே சேர் கொடுக்காம பிரச்சனை பண்ணிவிட்டு அடுத்த இந்த மாதம் பிகினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் சேர் போட்டு சேர் பத்தாமல் வந்து நின்னாங்க சொல்லி ஒரு இன்ஃப்ளூன்ஸுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்து ஒரே கண்டென்ட்டை எல்லாருக்கும் பேச வச்சாங்க. டிஎம்கேன்னு ஒரு முட்டாள் கிடையாது. எப்போ அண்ணா அவர் இருந்து, கலைஞர் கட்டுமரம் ஐயா அவர் இருந்து வாழையடியாக அவங்க அரசியல் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதாவை எதிர்த்துருக்காங்க, எம்ஜிஆர் எதிர்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட கட்சி வந்து விஜயை சமாளிக்க தெரியாமல் கிடையாது, ஈஸியாக மேனிபுலேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இவர் கொஞ்சம் ஈகோவில் ட்ரிகர் ஆகி பிளானை சேஞ்ச் பண்ணி கரூருக்கு வர வச்சு செந்தில் பாலாஜியை நோண்டுவார்னு தெரிஞ்சு இது பண்ணதான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு 40 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஏர்போர்ட்டில் அப்படி போகும்போது செய்தியாளர்கள் எல்லாம் கேட்குறாங்க, இது மாதிரி உயிர் பலி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கத்துறாங்க. அவர் என்ன பேசுவார், அவர் என்ன சொல்ல முடியும்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்க போனோன்னா இந்த உயிர் சேதத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இதுவரையும் அவர் வந்து இத்தனை ஊர்களில் போயிட்டு வந்துட்டார். எல்லா வாரமும் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு. சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, இந்த தண்ணி கிடைக்கல, ரொம்ப ஒரு நேரம் நிற்க வச்சாங்க, அந்த கூட்டத்தில் வந்து நெரிசல் ஆச்சு, மூச்சு ஒரு மாதிரி ஆச்சு, மயக்கம் போட்டு விழுந்து போனது, அதெல்லாம் ஆச்சு. ஆனால் உயிர் சேதம் பெருசாக ஆகலை. இந்த தடவை தான் வந்து ஒரு 40 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு அந்த 40 பேரில் குழந்தைங்களும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது ராத்திரியாக அந்த விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அது அப்படியே. ஸோ நான் அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே பாலிடிக்ஸ் 2026 உங்கள் விருப்பம், யாருக்கு ஓட்டு போடுறது ஜனநாயக உரிமை. நீங்கள் வந்து யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த மாதிரி பிரச்சார நேரத்தில் கூட்டமாக எங்கேயும் கூடாதீங்க. லைவ் போடுறாங்க, அழகாக வீட்டில் உட்காந்து பாருங்கள், இல்லை யூடியூப்பில் வந்து லைவ் போடுறாங்க, அதை உட்காந்து பாருங்கள். அப்படி போகிறதா இருந்தால் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. குழந்தைங்களை தூக்கிட்டு போகாதீங்க, தயவு செஞ்சு. குழந்தைங்களை தூக்கிட்டு போனீங்கன்னா அதுங்களுக்கு மூச்சு முட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஊர்களில் வர பிரச்சாரங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், பார்த்து போயிட்டு வாங்க. சேஃப்டி ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓட்டு போடணும்ல, நம்ம தான் ஓட்டு போடணும். ஸோ அதனால் சேஃப்டியாக இருந்தீங்கன்னா நம்ம தான் ஓட்டு போட போகிறோம். நம்ம நினச்சதை சாதிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, அதான் நாங்கள் இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் இந்த வீடியோ பண்ணலை. நாங்கள் விஜய் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்லலாம். இவருக்காக இவர் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிற நாங்கள் இதை வைக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த நடந்த விஷயம் உண்மையில ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இதே கஷ்டம் எங்களுக்கு எப்படி சொல்கிறது, பார்க்குற எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது அந்த இடத்துல இருந்த அஃப்கோர்ஸ் அந்த தளபதிக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பிடிச்சி அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பண்ணவே இல்லை. எங்களுக்கு மன கஷ்டமாக இருந்துச்சு, அதனால இந்த வீடியோ பண்ணுறோம். அவர் சொன்ன மாதிரி தான், ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க, உங்கள் விருப்பம் தான், யோசிச்சு போடுங்க, அவ்வளோதான். தேங்க்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா, பேரண்ட்ஸு சரி நம்மளுமே சரி இன்னும் அவரை ஒரு கட்சிதாராக பார்க்க மாட்டோம், நடிகராக பார்த்துட்டு இருக்கோம். அது பெரிய தப்பு. ஆக்சுவலாக அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரை கடைசி படம் வருதுங்கிறத தாண்டி தயவு செஞ்சு அந்த படத்துக்கு அப்புறமாச்சும் அவரை நீங்கள் ஹீரோவாக பார்க்க நிப்பாட்டுங்க. அரசியல்வாதி ஆகிட்டார், அவருக்கு ஒரு நிறையா பொறுப்பு இருக்குது. மாதம் நடந்து வராரு, வெள்ளை சட்டை போகிறாரு, இதெல்லாம் பேச நல்லாயிருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். அரசியல் களத்தை நம்மலாம் அவருக்கு புத்திசாலித்தனமாக சிந்திச்சாதான் அவர் நமக்கு எதிர்காலத்தை கிடைப்பார். இல்லைனா விஜயகாந்த் ஐயா ஞாபகம் இருக்கார் என்ன ஆனாருன்னு, அவ்வளோதான். அவர் நம்ம இழந்துட்டோம், இவர் இழக்கக்கூடாதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடுத்த ஷோவை கேன்சல் பண்ணால் நான் நியூஸில் பார்த்தேன். நிறைய கட்சி தலைவர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. எந்த மாதிரி ஆதரிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம், எங்கள்கிட்ட அந்த கட்டமைப்பு இருக்குது, கரெக்டு தான் தளபதியே அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் கூட தளபதி தான் சொல்கிறேன். அவர் இன்னும்
தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராகிய தளபதி விஜய் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டமைப்புக்கு ஒரு திறன் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு தடவை நோண்டிங்க அப்படின்னா அவர் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பார். நீங்கள் எல்லா இடத்துல நோண்டிக்கிட்டே இருக்கீங்க போது அவர் எந்த இடத்துல திரும்பி எங்கே ஃபோக்கஸ்டாக இருப்பார்? அது ஒரு நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, இதை நான் வந்து ஆளுங்கட்சி மேலேயோ இல்லை ஆளுங்கட்சி ஆக நினைக்கிற கட்சி மேலேயோ நான் பழி சுமத்த விரும்பலை. ஆனால் பொறுப்பு வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து உளவுத்துறை எடுத்துக்கணும். ஏன்னா நிறையா மீடியா ஆகட்டும், சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உளவுத்துறை வேலையை விட்டுட்டு தமிழ்நாடு சிஎம் அவருக்கு வந்து சந்தோஷப்படுத்த தான் உழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்னென்ன மறந்துருக்கோம் நான் ஒரு ரீகேப்பாக சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமணி ஒரு பொண்ணு இறந்துச்சு. அது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்கும்? சரி, அதே கள்ளக்குறிச்சியில் சாராயை குடிச்சு செத்தாங்க. டிஎம்கே ஆள் இன்வால்வ்டுன்னு சொல்லி கட்சியும் சொல்லி எல்லாம் நியூஸ்லேயுமே போட்டாங்க. அதுக்கு சாட்சியுமே இருக்குது. பிஜேபி கட்சியில் அண்ணாமலை அவருமே நேம் சொல்லி உளவுத்துறைக்கு சப்மிட் பண்ணாங்க. ஆனால் உளவுத்துறை வந்து ஆக்ஷனே எடுக்கலை. இப்போ இந்த கரூர் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உளவுத்துறைக்கு வந்து 5 மணிக்கு தான் தகவல் தெரிஞ்சு அப்படிங்கிறாங்க. அப்போது அவ்வளோ வீக்காக இருக்கீங்களா உளவுத்துறை? அவர் வந்து பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாருங்கிறீங்களே. ஒருத்தர் வந்து உங்களுடைய தமிழ்நாடு முதல்வரை எதிர்த்துட்டாருன்னு சொல்லி அவருடைய ஒவ்வொரு செகண்ட் மூமெண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய திறன் இருக்கிற தமிழ்நாடு உளவுத்துறைக்கு ஒரு கேர்லெஸ்ஸான பதிலாக நான் இது கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு அம்மா டைம் நினைக்கிறேன், ஜெயலலிதா அம்மா பீரியடில் இருந்த உளவுத்துறை வந்து எப்படின்னா இலங்கையில் வந்து ஏதோ இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறத கணிச்சு இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்தது உளவுத்துறை. அப்படியாப்பட்ட உளவுத்துறை தான் தமிழ்நாட்டுக்கு இருந்தது ஒரு எலெக்ஷனில். ஆனால் இப்போ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஒரு பர்சனல் விஷயக்காக வந்து உளவுத்துறை மாறினது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னும் எவ்வளவோ கேஸ் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த கருப்பளிப்பு கேஸ் ஆகட்டும், அது சொல்லிக்கிட்டே போகலாம். கிரைம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கிரைமுக்கும் இன்னொரு கிரைம் வந்து சப்போர்ட் ஆகாது. இப்போ 40 நாள் போச்சு வச்சுக்கோங்களேன். இந்த கரூர் மேட்ரு வந்து டிஎம்கே பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு கிரைம் வர எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. எதையுமே மறக்காமல் மனசில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ஓட்ட போடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் வந்து ஹீரோ கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவர், அதை மனசில் வச்சுக்கோங்க. இறந்த ஒரு 40 பேருக்கு எங்களோட ஒரு ஆழ்ந்த இரங்கல். வேற என்ன சொல்ல எங்களுக்கு தெரியல. யாரு காரணம் இல்ல, பொதுவான ஒரே ஒரு விஷயம், நாங்க கேட்ட இடத்தை கொடுத்திருக்கலாம்ல. மக்கள் அதிகமா கூடுவாங்க, மக்களும் இட வசதியோட இருக்கணும், தலைவரும் வந்து பார்க்கணும். தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும். இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போட அதிகமான மக்கள் வரத்தான் செய்வாங்க. அப்ப தகுதியான இடத்தை கொடுத்திருக்கலாம்ல. மற்ற கட்சிகள்ல நீங்க எல்லா இடத்தையும் எவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்குறீங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சென்னை ஹைகோர்ட்லயே எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரியான அனுமதி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு எவ்வளவு ஆம்புலன்ஸ் போகுது. நாளைக்கு நியூஸ்ல என்ன போடுவீங்க? விஜய் வந்தாரு, அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டாரு, அவரை பார்க்க வந்தனால மக்கள் எத்தனை பேர் அவதிக்குண்டாங்க, அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம்னா துளி பாதுகாப்பு அந்த இடத்துல எங்களுக்கு இல்ல. ஒரு போலீஸ் கூட, நாங்க என்ன இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டு எல்லாரும் மிதிச்சாங்க தெரியுங்களா? அவங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கடா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஏன்னா கூட்ட விலகி இருந்தா இப்படிதான் விலகி இருக்கணும் கண்டிப்பா. அவங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னு தெரியல. வேணும்னே அங்க இருந்தவங்க சொன்னாங்க, நான் ஜேஎம்சில 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ், 2வது ஆம்புலன்ஸ்ல நானும் போனேன். என் கூட ஒரு 6 பேர் வந்தாங்க. ஒரு பாப்பாங்கன்னா மூச்சு திணறது, இங்க விழுந்து பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்களாட்டிருக்கு. வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். ஒரு பையன், அந்த பையன் யாருன்னு கூட தெரியலைங்கண்ணா. குழந்தை, அவன் 2 வயசோ 3 வயசோ தெரியல, மூச்சே இல்ல அவனுக்கு. அவர் பஸ் வந்தோடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணா லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கட்டிய வச்சு கிழிச்சிருக்காங்க. லைட் ஹவுஸ் பக்கத்துல கேட்டணும், அது வந்து ஃபாலோ பண்ண. என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்?